Hello guys, welcome back to my channel. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து டே இன் மை லைஃப் அஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு வீடியோ தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா May 24 சாட்டர்டே. நாளைக்கு May 25 எனக்கு வந்து ஒரு பேபி ஷவர் மேக் ஓவர் இருக்குது திருநெல்வேலியில். ஸோ அதுக்காக நான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து மேக்கப் வேனிட்டி யூஸ் பண்ண மாட்டேன். ஐம் நாட் கம்ஃபர்டபுள் வித் தேட். ஸோ நான் எப்பயுமே வந்து ட்ராலி தான் யூஸ் பண்ணுவேன். அதுவே யூஸ் பண்ணி பழகிட்டேன். ஸோ திஸ் இஸ் மை 4th ட்ராலி. இந்த ஒரு 4+ இயர்ல வந்து நான் 4 ட்ராலி மாத்திட்டேன். ஆக்சுவலி அதை வந்து பிச்சுட்டேன். யூஸ் பண்ணி பழசாய் வம்பா போய் அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசு வாங்கியிருந்தேன். இது வந்து மிந்த்ரால இருந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு குவாலிட்டி. ஜஸ்ட் 1650க்கு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடுவேன். நான் வந்து ப்ரீவியஸ் டேவே வந்து ப்ராடக்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன். ஸோ ஹேர் ஸ்ப்ரே, ஹேர் டூல்ஸ், கோம்ப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுச்சில் செப்பரேட்டாக நான் வந்து வச்சிருவேன். அப்புறம் இந்த பவுச் வந்து நான் வாமியா அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து தான் வாங்கினேன். அந்த டீட்டெயில்ஸும் நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் ஃபேஸ் ப்ராடக்ட் எல்லாமே வந்து செப்பரேட்டாக நான் வந்து 2 பவுச்சில் வச்சுப்பேன். லைக் லிக்விட் அண்ட் பவுடர் ஐட்டம் எல்லாம் ஒரு பவுச்லையும், லிப்ஸ் அண்ட் ஐஸ்க்குள்ளதெல்லாம் ஒரு பவுச்லையும் வந்து நான் செட் பண்ணிப்பேன். ஸோ எப்பயுமே பிரைடல் ஒர்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ராடக்ட், ப்ரஷ் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி சானிடைஸ் பண்ணிடுவேன். ஏன்னா அது கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் பிரைட்ஸுக்கு நம்ம மேலே வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும். அண்ட் அவங்க ஃபேஸில் எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாமலேயும் வந்து அது இருக்கும். ஸோ நான் எப்பயுமே இது வந்து ஃபாலோ பண்ணுவேன். ப்ரஷ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி மார்னிங்கே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நான் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி க்ளீன் பண்ணுறேன், என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறேன் அண்ட் அது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ என்னோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து அந்த பழைய ட்ராலில இருந்து இந்த புது ட்ராலிக்கு எல்லாமே வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இன்னொரு ட்ராலி தான் வச்சிருந்தேன், அது உடஞ்சிச்சுன்றனால இது என்னோட தங்கச்சி ட்ராலி. ஸோ அது ஒரு நாள் மட்டும் கொண்டு போனேன். ஸோ கொண்டு போயிட்டு அதுக்குள்ளே வந்து எனக்கு ஆர்டர் பண்ணது வந்துடுச்சு. ஸோ இதில் எல்லாத்தையுமே நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஹேர் பின் அண்ட் ஹேர் ஆக்சரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு பாக்ஸுக்குள்ளே வந்து குட்டி குட்டி பாக்ஸ்க்குள்ளே போட்டு வச்சுப்பேன். ஸோ சேஃப்டி பின்னுமே அந்த மாதிரி தான் குட்டி குட்டி பாக்ஸ்க்குள்ளே நான் வந்து போட்டு வச்சுப்பேன். அண்ட் பிரைடல் ரோப்புமே வந்து நான் எப்பயுமே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ என் பிரைட்ஸ் எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் நான் வந்து ரோப் தான் யூஸ் பண்ணுவேன். மேக்கப் அப்போ கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும், வீடியோஸ்க்குலாம் நீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எப்பயுமே ரோபு வந்து நான் கூடவே கையோடு எடுத்துகிட்டு போயிடுவேன். எல்லாமே நான் பேக் பண்ணி ஃபுல் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டேன். அவ்வளோதான் என்னுடைய பேக்கிங் எல்லாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் May 25 நான் வந்து கிளம்பிட்டேன். கலிடைக்குறிச்சியிலேருந்து எனக்கு திருநெல்வேலி போக எக்ஸாக்டாக 1 hour ஆகும். ஸோ என்னோட கிளைண்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டோடைய அக்கா தான். ஸோ அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் அண்ட் வெட்டிங் மேக் ஓவர்லாம் நான் தான் பண்ணியிருந்தேன். 3.5 years பேக் பண்ணியிருந்தேன். 2021 நினைக்கிறேன். ஸோ நியர்லி 4 years ஆக போகுது இல்லையா? எஸ். நான் லொக்கேஷன் ரீச் ஆனதுமே பார்த்த ஒரு விஷயம் வந்து வெல்கம் போர்டு வச்சிருந்தாங்க. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஸோ நான் ரூம் போயிட்டு பிரைடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல உள்ள ஹோட்டல் தான் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஃபங்க்ஷனுமே அங்கே தான் நடக்குது. ஸோ மேக்கப்புமே நம்ம வந்து அங்கே தான் போட போகிறோம். இவங்க தான் என்னுடைய கிளைண்ட். ஆஃப்டர் 3 years நான் வந்து அவங்கள மீட் பண்ணுறேன். ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணி ஃபேஸ் மேக்கப் வந்து 80% நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க கேட்ட மாதிரியே ரொம்ப சட்டிலாக, ரொம்ப லைட்டாக, ஹெவியாக இல்லாமல் ரொம்ப லைட்டாக வந்து நம்ம போட்டிருந்தோம். கிளைண்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க, நீங்கள் என்கேஜ்மெண்ட் வெட்டிங்கில் போட்ட மேக்கப்புக்கு வந்து இப்போ வரைக்கும் எங்கள் மாமியார் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து அவங்களுடைய ஹேர் டோவும் நீட்டாக முடிச்சிட்டோம். அண்ட் சாரி ட்ராப்பிங் எல்லாமே முடிச்சு இதுதான் வந்து ஃபைனல். ஸோ கிளைண்ட் வந்து ஈவெண்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நான் வந்து என்னுடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து பேக் பண்ணிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என்னுடைய டே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போச்சு. ஏன்னா கிளைண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களா. ஸோ அந்த டே ஃபுல்லாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சேம் இதே மாதிரி உங்களுடைய ஈவெண்ட்டுக்கும் நான் வந்து மேக்கப் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சிஜே மேக்ஓவர் இதுதான் என்னுடைய ஐடி. நான் கீழேயும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி, சிஜே மேக்ஓவர். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Till then, take care. Bye bye.